இயல் 1 துணைப்பாடம் பிறந்த நாள் கொண்டாட்டம். பாடம் அறிமுகம். பிறந்த நாள் குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியமானது மற்றும் மகிழ்ச்சியானது. இந்த நாளில் குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஏனெனில் இந்நாளில் அவர்களுக்கு பல பரிசுகளும் உண்பதற்கு நல்ல பொருள்களும் கிடைக்கும். அப்படிப்பட்ட பிறந்த நாளை தனக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் எப்படி கொண்டாடலாம் என்பதை பார்ப்போம். வாழ்க்கை மதிப்பு. பிறந்த நாள் போன்ற விழாக்கள் பிறருக்கு பயனுள்ள வகையில் கொண்டாட வேண்டும். பிருந்தா காலையிலிருந்து மூலையில் அமர்ந்து ஒரு வாழ்த்து அட்டையை உருவாக்கி கொண்டிருந்தாள். அதை பார்த்த அவளுடைய அண்ணன் அபிமன்யு, காட்டு காட்டு, அது என்ன என்று கேட்டான். பிருந்தா அந்த அட்டையை மறைத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினாள். அவளுடைய அண்ணன் அவளை துரத்திக் கொண்டு ஓடினான். ஓடாதே, நில் நில், உனக்கு அடிபடும் எனக் கூறினான். பிருந்தா அவளுடைய அப்பாவின் பின் சென்று மறைந்து கொண்டாள். பிறகு தந்தை, அபிமன்யு, நீ உள்ளே போ என்று கூறி அவனை அனுப்பிவிட்டார். பிருந்தா அந்த அட்டையை அப்பாவிடம் காட்டினாள். அதை பார்த்து அவளுடைய அப்பா, ஆகா, இது மிகவும் அழகாக உள்ளது என வியந்து பாராட்டினார். நீ மிகவும் அழகாக இந்த வாழ்த்து அட்டையை உருவாக்கியுள்ளாய் என அப்பா பிருந்தாவை புகழ்ந்துவிட்டு, இன்று உன் அண்ணனின் பிறந்த நாள், அவனுக்கு நீ என்ன பரிசு அளிக்கப் போகிறாய் என்று கேட்டார். அதற்கு பிருந்தா, நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று கண்களை உருட்டிக்கொண்டே அப்பாவிடம் கூறினாள். சிறிது நேரத்தில் அவள் அம்மா உள்ளே இருந்து, மணி 4 ஆகிவிட்டது, எல்லோரும் தயாராகுங்கள் என்று கூறினாள். பிருந்தா இளஞ்சிவப்பு நிற ஆடையில் ஒரு தேவதையைப் போல அழகாக இருந்தாள். அவளுடைய அண்ணனும் மிகவும் அழகாக இருந்தான். அவள் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த வாழ்த்து அட்டையை அவனுடைய அண்ணனிடம் கொடுத்தாள். அபிமன்யு சிரித்துக்கொண்டே அந்த அட்டையை வாங்கினான். பிருந்தா இந்த அட்டையை தனக்காகத்தான் செய்தாள் என்று அவன் அப்போது புரிந்து கொண்டான். சிறிது நேரத்தில் கூட்டமாக குழந்தைகள் அவர்களின் வீட்டிற்கு வந்தனர். அம்மாவும் பிருந்தாவும் அந்த குழந்தைகளை மகிழ்ச்சியாக வரவேற்றனர். அபிமன்யுவும் அவனுடைய அப்பாவும் குழந்தைகளை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு குழந்தையும் அபிமன்யுவுடன் வந்து தங்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிருந்தா மகிழ்ச்சியுடன் அவள் அப்பாவிடம், அப்பா, இதுதான் அந்த ஆச்சரியம், இவர்கள் எங்கள் நண்பர்கள் அல்ல, அனாதை இல்லத்தில் இருக்கும் குழந்தைகள் என்று கூறினாள். இன்று நாம் இவர்களுடன் தான் அண்ணாவின் பிறந்த நாளை கொண்டாடப் போகிறோம் என்று சிரித்துக்கொண்டே கூறினாள். அபிமன்யு கேக்கை வெட்ட ஆரம்பித்தான். அனைவரும் கைகளை தட்டி பிறந்த நாள் வாழ்த்து பாடல் பாடி அபிமன்யுவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அம்மா நிறைய பலகாரங்களை செய்து வைத்திருந்தார். அதில் போண்டா, வடை, பஜ்ஜி,
உருளைக்கிழங்கு சிப்ஸ், குலாப் ஜாமுன் மற்றும் பனிக்கூழ் போன்ற பல தின்பண்டங்கள் இருந்தன. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்த பிறகு தோட்டத்திற்கு சென்று கைமாறும் பெட்டி விளையாட்டை விளையாடத் தொடங்கினர். இந்த விளையாட்டு அம்மாவும் பிருந்தாவும் சேர்ந்து ஏற்பாடு செய்தது. அம்மா ஒலிப்பதிவு பெட்டியில் பாடலை போடுவார்கள். அப்பா பாடலை நிறுத்தியவுடன் யார் கையில் அந்த பெட்டி உள்ளதோ அவர்கள் அம்மா கூறியவாறு செய்ய வேண்டும். குழந்தைகள் இந்த விளையாட்டில் கரடியைப் போல நடனமாட வேண்டும், குரங்கை போல சேட்டை செய்ய வேண்டும், குயில் போல பாட வேண்டும், ஒரு காலை தூக்கிக் கொண்டு ஒத்த காலில் குதிக்க வேண்டும், பாடல்கள் பாட வேண்டும். அனைவரும் மகிழ்ச்சியாக விளையாடினர். இரவு 8 மணி ஆகிவிட்டதால் அனாதை இல்லத்திலிருந்து காவலாளி குழந்தைகளை அழைத்துச் செல்ல வந்துவிட்டார். அம்மா அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசு பொருட்களை வழங்கினார். பரிசுகளை பெற்றுக்கொண்ட அனைத்து குழந்தைகளும் தங்களின் பிறந்த நாளை கொண்டாடியது போல மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அனைவரின் புன்னகை தவழ்ந்த முகங்களிலும் திருப்தியும் புன்னகையும் இருந்தன. பிருந்தா மற்றும் அவளின் அம்மாவின் இந்த செயலால் அபிமன்யுவும் அவனின் தந்தையும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். அபிமன்யுவின் இந்த பிறந்த நாள் மிகவும் தனித்துவமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இனி வரும் தமது அனைத்து பிறந்த நாள்களையும் இதுபோலவே கொண்டாட வேண்டும் என அவன் முடிவெடுத்து விட்டான்.